எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இன்றைய மாடர்ன் டெக்னாலஜியுடைய பல பொருட்கள் மின்சாரத்தால் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் ஏசி கரண்ட். இந்த ஏசி கரண்ட்டை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவர் தான் இந்த சயின்டிஸ்ட். இருந்தாலும் இவருடைய பல கண்டுபிடிப்புகள் இன்னும் வெளி உலகத்துக்கு வராமையே இருக்கு. இப்போதைய மாடர்ன் டெக்னாலஜிக்கு தேவையான 300க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சவர் தான் இந்த கிரேட் சயின்டிஸ்ட் அண்ட் இன்வென்டர் நிக்கோலா டெஸ்லா. இவருடைய கண்டுபிடிப்புகள் மூலமா பல கோடி ரூபாய்க்கு சொந்தமான செல்வந்தரா வாழலாம். ஆனா இவருடைய கடைசி நாட்கள் அப்படி இல்லை. இதுக்கு என்ன காரணம்? டெஸ்லாவுக்கு என்ன நடந்தது? இதை பத்தியும் இவர் கடந்து வந்த பாதைகளை பத்தியும் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். நிக்கோலா டெஸ்லா 1856ஆம் ஆண்டு ஜூலை 10 ஆஸ்திரியாவில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் மில்டன் டெஸ்லா அண்ட் டியூக்கா மேண்டிக். இவங்க பெற்றோருக்கு இவர் 4வது குழந்தையா பிறந்தார். இவங்க அம்மாவை போலவே இவருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கிற திறன் அதிகமாக இருந்தது. 1861 ஆரம்ப பள்ளியில் சேர்ந்து ஜெர்மன், அரித்மெட்டிக் அதாவது எண்கணிதம் மற்றும் மதத்தை பற்றி படிக்க ஆரம்பித்தார். 1870 ஹையர் கிளாஸஸ் படிக்கிறதுக்காக கார்லோவாக் என்ற இடத்திற்கு போனார். நெக்ஸ்ட்டு அவருடைய ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் மூலமாக எலக்ட்ரிசிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருந்தார். தன்னோட அறிவு திறமையால் 4 வருட படிப்பை 3 வருஷத்துலேயே படித்து முடித்தார். அதன் பிறகு சில மாதங்கள் காலரா நோயால் பாதிக்கப்பட்டு மரணம் வரைக்கும் போய் திரும்பி வந்தார். நெக்ஸ்ட்டு 1875 கிரீஸில் உள்ள இம்பீரியல் ராயல் டெக்னாலஜி காலேஜில் ஜாயின் பண்ணார். ஆரம்பத்தில் டெஸ்லா ரொம்ப நல்லா படித்து வந்தார். இந்த படிப்பில் டிசி மோட்டார் பற்றி படிக்கும்போது இதே மெத்தட் ஏசி ஜென்ரேட்டர் மூலமாகவும் பண்ண முடியும்னு அவருடைய ப்ரொஃபஸர் கிட்ட சொன்னார். இதற்காக பல முயற்சியும் செஞ்சார். அன்ஃபார்ச்சுனேட்டாக 3rd இயரில் அவர் ஃபெயில் ஆனதுனால டிகிரி வாங்காமலேயே 1878 வெளியே அனுப்பப்பட்டார். இந்த சோகத்தால் வீட்டிற்கு திரும்பி வராமல் இருந்த டெஸ்லாவை அவர் அப்பா சமாதானப்படுத்தி மறுபடியும் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தார். நெக்ஸ்ட்டு 1881 அவங்க அப்பா மூலமாக ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் சாதாரண வேலைக்கு சேர்ந்து பின் தலைமை பொறுப்பு அதாவது சீஃப் எலக்ட்ரீஷியனாக பதவி உயர்ந்திருக்கார். அங்கே ஒரு டெலிஃபோன் ரிப்பீட்டர் அதாவது ஆம்ப்ளிஃபையரை உருவாக்குனார். இந்த கண்டுபிடிப்புக்காக டெஸ்லா பேட்டன்ட் அதாவது காப்புரிமை எதுவும் வாங்கலை. அதற்கு பிறகு 1882 பாரிஸில் உள்ள எடிசன் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார். இது மூலமாக சிட்டி ஃபுல்லாக கரண்ட்டுடைய அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணுற லைட்டை அமைச்சார். இது மூலமாக தன்னுடைய தொழில் பயணத்தையும் அதனுடைய தொடர்புடைய சில ஆராய்ச்சியையும் தொடங்க ஆரம்பித்தார். எந்த ஒரு மெஷின் ஒர்க் ஆகாமல் இருந்தாலும் அதை உடனடியாக சரி செய்வதில் வல்லவராக இருந்தார். இவருடைய திறமையை பார்த்து பாரிஸ் அண்ட் ஜெர்மனியில் உள்ள எல்லா பிரான்ச்லேயும் இவரை வேலைக்கு அனுப்புனாங்க. சில ஆண்டுகள் கழித்து டெஸ்லாவுடைய ஆர்க் லைட்டிங் சிஸ்டம்க்கு பேட்டன்ட் வாங்க அப்ளை பண்ணார். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக டெஸ்லா எலக்ட்ரிக் லைட் அண்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதற்கான பணத்தையும் பெற்றார். இந்த கடின உழைப்பின் காரணமாக முதல் பேட்டன்ட் இம்ப்ரூவ்டு டிசி ஜென்ரேட்டருக்கு டெஸ்லாவுக்கு கிடைச்சிது. ஆனாலும் இவருடைய பல ஆண்டு ஆராய்ச்சியான ஏசி மோட்டருக்கு யாருமே இன்வெஸ்ட் பண்ண முன் வரல. அதனால டெஸ்லாவுடைய நிறுவனத்தை பாதியிலேயே எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க தனியாக ஒரு நிறுவனத்தை உருவாக்கி ரன் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுக்கு பின்னர் தான் டெஸ்லாவுடைய வாழ்க்கை ஒரு மிக கடினமான காலகட்டமாக இருந்தது. வெறும் $2 எலக்ட்ரிக்கல் ரிப்பேர் பண்ணுற வேலை, பள்ளம் தோன்ற வேலையை கூட டெஸ்லா செஞ்சார். இதுக்கப்புறமா வெஸ்டர்ன் யூனியனுடைய கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ப்ரவுன் மற்றும் நியூயார்க் லாயர் சார்லஸ் இவர்கிட்ட போய் நிதி உதவி கேட்டார் டெஸ்லா. இவங்க 2 பேருமே பேட்டன்ட்ஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறவங்க. இதன்படி 1887 டெஸ்லா எலக்ட்ரிக்கல் நிறுவனத்தை உருவாக்குனார். இதில் வர வருமானம் 3 பேருக்கும் சரிசமமாக பிரிக்கப்படும்னு ஒப்பந்தம் போட்டாங்க. இங்கே அவர் உருவாக்கிய ஏசி கரண்ட்டில் செயல்படக்கூடிய இண்டக்ஷன் மோட்டருடைய நன்மைகளை ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் கூட பரவ ஆரம்பிச்சது. இது மூலமாக தொலைதூரத்துக்கு கூட அதாவது லாங் டிஸ்டன்ஸ் கூட ஹை வோல்டேஜை அனுப்ப முடியும்னு கண்டுபிடிச்சாரு. ஆனாலும் ஒரு சந்தையில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் எடிசனுடைய டிசி கரண்ட் தான் பெஸ்ட்டுன்னு ஒரு போரே நடந்தது. இப்படியே சில ஆண்டுகள் எந்த கரண்ட் பெஸ்ட்னு பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சாங்க. 6 வருடங்களுக்கு பிறகு பெஸ்டிங் ஹவுஸ்ன்ற நிறுவனம் டெஸ்லாவுடைய எல்லா பேட்டன்ட்டையும் மொத்தமாக வாங்கிட்டாங்க.
இதன் மூலமாக டெஸ்லா சுதந்திரமாகவும் ஒரு பெரிய செல்வந்தராகவும் வாழ ஆரம்பித்தார். 1889 ஹெட்ஸுடைய ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டான எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இருப்பதை நிரூபித்து காட்டினார் டெஸ்லா. இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸில் ரேடியோ வேவ்ஸ் கூட இருக்குது. நெக்ஸ்ட்டு அதிவேக மின்மாற்றி அதாவது அல்டர்னேட்டர் மூலமாக காயில்ஸ் அதாவது சுருளை உருவாக்க முயற்சி செஞ்சு அதில் வெற்றியும் கண்டார். இதுவே பின்னாளில் டெஸ்லா காயில் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த டெஸ்லா காயில் ஹை வோல்டேஜ், லோ கரண்ட் அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி ஏசி கரண்ட்டை உருவாக்க பயன்படுத்தப்படுது. இந்த டெஸ்லா காயிலுக்கு பேட்டன்ட் வாங்கின அதே வருஷம் 1891 அமெரிக்காவில் குடியுரிமையும் பெற்றார். நெக்ஸ்ட்டு டெஸ்லா காயில் மூலமாக வயர்லெஸ் லைட்டிங் சிஸ்டமை உருவாக்க முயற்சி செய்தார். அதற்கு பின்னர் 1892 1894 வரைக்கும் அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸில் துணைத் தலைவராக பணியாற்றினார். அடுத்தது ஏசி பவர் வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான நிகழ்வு 1893 சிகாகோவில் நடந்த வேர்ல்டு கொலம்பியா கண்காட்சி. இந்த கண்காட்சியில் ஏசி கரண்ட் லைட் மூலமாக ஒரு பில்டிங் முழுவதுமே வெளிச்சமாக காட்சி தந்தது. மேலும் இவருடைய இண்டக்ஷன் மோட்டார், அதனுடைய டிசைன், இதை பற்றியும் அந்த எக்ஸிபிஷனில் காட்சிப்படுத்தப்பட்டது. இதில் நீராவி மூலமாக இயங்கும் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டரை கூட அறிமுகப்படுத்தினார் டெஸ்லா. இதுக்காக அவருக்கு பேட்டன்ட் ரைட்ஸும் கிடைச்சது. இதற்கு பிறகு தொடர்ந்து நிறைய கண்டுபிடிப்புகளை செஞ்சுக்கிட்டே இருந்தார். இதற்கு பின்னர் நயகரா ஃபால்ஸ்ல இருந்து உற்பத்தி செய்யப்படும் கரண்ட்டு ஏசி அல்லது டிசி மூலமாக அனுப்பலாம்னு பெரிய ஆலோசனையே நடந்தது. டெஸ்லாவுடைய ஏசி கரண்ட் ஆலோசனையை பலரும் ஏற்றுக்கல. கடைசியில் மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு அது வெஸ்டிங் ஹவுஸ் நிறுவனத்துக்கு செகண்ட் ஃபேஸ் ஏசி உருவாக்குறதுக்காக வழங்கப்பட்டது. இப்படி பல கண்டுபிடிப்புகளை கொடுத்துக்கிட்டே இருந்த டெஸ்லாவுடைய லேபில் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது. 1895 நடந்த இந்த தீ விபத்து மூலமாக டெஸ்லாவுடைய பல திட்டங்கள் செயல்படுத்த முடியாமல் தாமதமாச்சு. இந்த தீ விபத்தில் பல ரிசர்ச் டேட்டாஸ், மாடல் அண்ட் புரோட்டோடைப்ஸ் எல்லாமே எரிஞ்சு சாம்பலாக போனதுனால மிகவும் மன வருத்தம் அடைஞ்சிருந்தார் டெஸ்லா. ரான்ஜனுடைய எக்ஸ்ரே இன்வென்ஷனை தொடர்ந்து அதிக சக்தி வாய்ந்த எக்ஸ்ரேஸை உருவாக்க முயற்சி செஞ்சார் டெஸ்லா. இதை தொடர்ந்து ரேடியோ ரிமோட் கண்ட்ரோலை உருவாக்கி ரேடியோ வேவ்ஸை பற்றிய கோட்பாடுகளை எல்லாருக்கும் சொன்னார். இவருடைய மற்ற கண்டுபிடிப்புகள் கொலட்ரோ ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் வேர்டன் கிளிஃப் டவர், அதாவது வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷனுக்காக யூஸ் பண்ணுற டவர். இந்த டவர் அமைக்கிறதுல நிறைய ஃபினான்ஷியல் லாஸ் ஏற்பட்டு அவருடைய பேட்டன்ட்ஸ் எல்லாமே தீர்ந்து போய்விட்டது. இருந்தாலும் டெஸ்லா தொடர்ந்து தன்னுடைய கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதற்கு பயனா பிளேட்லெஸ் டர்பைன், காஸ்மிக் ரேஸ், வயர்லெஸ் லா ஷூட்ஸ், அதாவது கம்பி இல்லாத தொலைத்தொடர்புகளை மேம்படுத்தினார். ஆனால் இந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷனுக்கு மார்கோனிக்கு தான் முதல்ல இந்த நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அதாவது நாம் இப்போ யூஸ் பண்ணுற மொபைலுடைய வயர்லெஸ் கம்யூனிகேஷன். இதை தொடர்ந்து 1915 தாமஸ் ஆல்வா எடிசனுக்கும் நிக்கோலா டெஸ்லாவுக்கும் நோபல் பரிசு அறிவிக்கப்பட்ட போது அதை வாங்க மறுத்ததா சில செய்திகளும் கூறப்படுது. இதற்கு பிறகு பல விருதுகளும் டெஸ்லாவை தேடி வந்தது. ஆனாலும் எந்த பேட்டன்ஸ்லேருந்து வர வருமானத்தையும் அவருக்கு சொந்தமாக்காதனால மிகவும் வறுமையில் இருந்தார் டெஸ்லா. 1937 டெஸ்லாக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு அவருடைய விலா எலும்புகள் எல்லாமே உடைஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு சில ஆண்டுகள் நியூயார்க்கில் உள்ள ஒரு ஹோட்டலில் தனி அறையில் வாழ்ந்து வந்தார் டெஸ்லா. அங்கே தங்குறதுக்கான செலவை மட்டும் வெஸ்டிங் நிறுவனம் ஏற்றுக்கிட்டாங்க. பின்னர் 1943 தன்னுடைய 86 வயதில் டெஸ்லா அதே ஹோட்டலில் தனி அறையில் இறந்து கிடந்தார். அவ்வளவு படைப்புகளுக்கு சொந்தக்காரர் கடைசி காலத்தில் எந்த பணமும் இல்லாமல் வறுமையில் இருந்தார். இதுக்கு காரணம் டெஸ்லா தன்னுடைய படைப்புகள் எல்லாத்தையும் மக்களுக்காகவே அர்ப்பணித்தார். இவர் இறந்து போனாலும் இவருடைய படைப்புகள் அண்ட் ரிசர்ச் பேப்பர்ஸ் இன்னும் ஆன்லைனில் இலவசமாக கிடைக்கின்றன. டெஸ்லாவுடைய ஏசி கரண்ட் மூலமாக தான் இன்றைய டெக்னாலஜியுடைய பல பொருட்கள் இயங்கிக் கொண்டிருக்கு. சில மணி நேரம் பவர் கட் ஆனால் டெஸ்லாவுடைய உழைப்பு என்னன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே புரியும். டெஸ்லாவுடைய எந்த அப்ளிகேஷனை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை தவறாமல் பார்க்கணுன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அறிவியல் உண்மை தலைமுறைக்கு சொல்வோம்.